ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மெரிட் செலக்ஷன்ல தான் வந்து எடுக்குறாங்க. கல்வி தகுதினா நீங்க ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 11th மார்ச்க்குள்ளார நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இது வந்து சவுத் ரீஜன்ல தான் உங்களுக்கு எடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு, கர்நாடகால தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்ல வந்து ஒரு 8 லொகேஷன்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா 11th மார்ச் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க வேக்கன்சி 12 வேக்கன்சி இருக்கு. டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ஒரு 6 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட்ல வந்து சிவில் கேட்டகரி குடுத்துருக்காங்க. ஐடிஐல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க டென்டேட்டிவா உங்களுக்கு வந்து எந்தெந்த லொகேஷன் குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து உங்களுக்கு ஒரு 8 லொகேஷன் குடுத்துருக்காங்க. இங்க தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ்மே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு இப்ப ஐடி எலக்ட்ரிஷியன்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ நீங்க ஐடில வந்து அந்த எலக்ட்ரிஷியன் ட்ரேட் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,500 வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும். அதேமாரி டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 15,000 ஸ்டைஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஜுவேட்ல வந்து சிவில் குடுத்துருக்காங்க. இதில பிஇ, பிடெக், பிஎஸ்சில வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 17,500 வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும். இந்த ஸ்டைஃபன் இல்லாம உங்களுக்கு கம்பெனி அக்காமடேஷனா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரூ. 2,500 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 17,500னா உங்களுக்கு ரூ. 2,500 சேர்த்துனீங்கன்னா ரூ. 20,000 வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வரும். 15,000னா ரூ. 17,500 வந்து வரும். 13,500னா ஸோ உங்களுக்கு வந்து 16,000 அந்த மாரி வந்து உங்களுக்கான இது மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோர் தென் 1 இயர் வந்து இருக்கக்கூடாது. 1 இயர்க்கு கீழ வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா, அது 1 வருஷத்துக்கு அதிகமா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்க எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட nats.education.gov.ங்கிற வெப்சைட்ல போய் நீங்க பண்ணலாம். அப்படி இல்லன்னா NAPS வெப்சைட்ல போய் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து இங்க டீட்டெயிலா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அதுக்கு தேவைப்படும். நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட மார்க் ஷீட்டா இருக்கட்டும், உங்களோட ஏஜ் ப்ரூஃபா இருக்கட்டும், ஆதார் கார்டு இந்த மாரி வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கேன்சல்டு செக் அதாவது பேங்க் செக் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கேன்சல் செக்கோ இல்லன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் பாஸ்புக் இந்த மாரி வந்து நீங்க குடுக்கணும். ஏன்னா உங்க அக்கவுண்ட்க்கு தான் வந்து சேலரி வந்து அது கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த பாஸ்புக்கோ இல்லன்னா வந்து கேன்சல்டு செக் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க வந்து அத அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஏஜ பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க NAPS ஐடி எலக்ட்ரிஷியன் ட்ரேட்ல அப்ளை பண்றவங்க apprenticeshipindia.gov.in வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ணணும். அதே டிகிரி, டிப்ளமோ கேட்டகரில அப்ளை பண்றவங்களுக்கு nats.education.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்க இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமோ இல்லன்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூவோ, உங்களுக்கு ஃபீஸோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. மெரிட் செலக்ஷன்ல தான் வந்து எடுக்குறாங்க. இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்றது எல்லாமே உங்களோட மெரிட் தான். உங்களோட மார்க்க பேஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ரென்டிஸ் ட்ரெய்னிங்ல தான் வந்து எடுக்குறாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்க குடுத்துருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து 1 இயர் வந்து இருக்கும். உங்களுக்கு லீவ்லாம் வந்து பாருங்க 12 டேஸ் உங்களுக்கு வந்து கேஷுவல் லீவ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 11th மார்ச்க்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இமெயில் ஐடி இருக்கு. இந்த இமெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.